and in this video we will be discussing classical mechanics. So classical mechanics in general, so it's a Newtonian formalisms. So all the classical phenomena are governed with the help of Newton's laws. Okay, so the thing what we have to do is நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக Lagrangian formalism and Hamiltonian formalism மட்டும் நான் ஓவராலாக இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். Then we will have a class. Okay, we will solve some problems on Lagrangian and Hamiltonian formalism, right? So formalisms are different, but the idea, the mechanics remains unchanged. Okay, so let's say Newton's equations. Okay, Newton's equations, Newton's laws என்னென்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஐடியா தான் என்ன ஆகும் அப்படின்னா Lagrangian Hamiltonian எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் if you want to describe a particle in a normal coordinate system, so normal coordinate system now is a Cartesian coordinate system, x y z அப்படின்னா ஒரு Cartesian coordinate system. We call that as a orthogonal curvilinear coordinates. Okay, so the orthogonal curvilinear coordinates என்ன, they are mutually perpendicular. So நீங்கள் ஒரு particle describe பண்ணணும் இல்லைனா ஒரு பாயிண்ட் அங்கே கோஆர்டினேட்ல describe பண்ணணும் அப்படின்னா you need 3 coordinates x y z. Okay, but if you extend this to the other coordinate system, வேற என்னென்ன coordinate system இருக்குது, polar coordinate system இருக்குது, particular cylindrical polar coordinates and spherical polar coordinates இருக்குது. ரெண்டு coordinate systemத்தையும் we can describe a point in that coordinate system. So depending upon the coordinate system, for example cylindrical polar coordinate system அப்படின்னா உங்களுக்கு வந்து we will be getting r theta phi, and so that's for spherical polar coordinate system. For cylindrical polar coordinate system r phi and z. Okay, so இந்த coordinatesலாம் இருக்கும். But if you move from this Newtonian to Lagrangian, அங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு we have a coordinate system called generalized coordinate system. ஸோ generalized coordinate system அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா it is not well defined. ஸோ ஒரு சிஸ்டமை மினிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணோமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா generalized coordinate system. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பெட்ரூம் இருக்குது. சிம்பிள் பெட்ரூம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்டில் எனக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் ஆன் ஆசிலேட்டிங். ஸோ எனக்கு என்ன தெரியணும், அந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், அந்த ஸ்ட்ரிங்கோட ஆங்கிள் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், அந்த பாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் தீட்டா அப்படின்றது ஜென்ரலைஸ் கோஆர்டினேட் சிஸ்டமாக நான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் அ சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் கோஆர்டினேட். ஸோ அந்த ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ்லேருந்து we can write generalized velocities, right, and generalized momentum. Okay, if you take Lagrangian, L is equal to T minus V. Okay, kinetic energy minus potential energy. But in the case of Newtonian mechanics நம்ம கோஆர்டினேட் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிளை டிஸ்கிரைப் பண்ண முடியும், அந்த பார்ட்டிகளோட எவால்யூஷனை நம்ம படிக்க முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் Lagrangian எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L is a function of Q dot and T. L எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஜென்ரலைஸ் கோஆர்டினேட், ஜென்ரலைஸ் வெலாசிட்டி அண்ட் டைமை பொறுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தெரிஞ்சாலே எனக்கு போதும், நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த சிஸ்டமை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ தட்ஸ் வாட் தி ஐடியா ஆஃப் Lagrangian formalism. ஓகே, மெக்கானிக்ஸ் ஒன்று தான், பட் ஃபார்மலிசம் தான் வேறு. ஓகே, formalism is it's a kind of a methodology. Okay, and if you move to Hamiltonian is a function of Q, P and T. Okay, Q is the generalized coordinate, P is the generalized momentum and T is the time. Okay, so H is nothing but T plus V. So T is the kinetic energy, V is the potential energy. So Hamiltonian பார்த்தீங்க அப்படின்னா it's a total energy of a system நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா we are able to describe the system. Okay, evolution of the system நம்மளால படிக்க முடியும். Okay, the main advantage of moving from Lagrangian to Hamiltonian என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Lagrangian we will be getting second order differential equation. For example, d by dt of dou L by dou Q dot minus dou L by dou Q equal to 0 for a conservative system. Okay, so அது வந்து second order differential equation. In the case of Hamiltonian equations நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு first order differential equation வரும். Okay, so ரெண்டு first order differential equation-ஐ நீங்கள் integrate பண்ணீங்க அப்படின்னா you are able to get the equation of motion. Okay, so at the end the solution which we are expecting can be arrived very easily. ஈஸியாக நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சோம். பட் என்ன ஆகாது அப்படின்னா டைனாமிக்ஸ்
எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, we will prove that in an upcoming video with the help of a problem. Stay tuned with me. This is SL Rambabu. Thank you for watching.